சைத்தன்யா, சாரி தானடா கேக்குறாங்க. ஒரே ஒரு தடவை சொல்லிட, எல்லாம் சரியா போயிடும். பஞ்சாயத்துல நான் வாக்கு கொடுத்திருந்தேன். என் பையனை வந்து மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு. என் வார்த்தைக்கு இந்த வீட்டுல ஒரு மரியாதை இருக்கா? நீங்க இருங்க. டேய் சைத்தன்யா, நம்ம பிரச்சனையினால நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஆனா பரவாயில்ல. ஆனா நம்ம பிரச்சனையினால வேற யார் வாழ்க்கையும் கெட்டு போயிடக்கூடாதுடா. நான் சொன்னா கேப்பல்ல. சாரி சொல்லிடுறா, சாரி சொல்லிடுறா சைத்தன்யா. சொல்லு, சொல்லுடா சைத்தன்யா. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? உன்னால மானசியோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு 4 பேருக்கு முன்னாடி இப்ப தலை குனிஞ்சு நிக்கிறா. உனக்கு இதெல்லாம் புரியவே புரியாதா? நீ எதுக்குமா அவங்கிட்ட இவ்வளவு கெஞ்சுற? நாம யோசிச்சிருக்கணும். கல்யாணம் ஏற்பாடு பண்ணி தப்பு பண்ணிட்டோம். இப்ப மானசியோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. உனக்கு பதிலா மானசிய வயித்துல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. அவ இது வரைக்கும் என் பேச்ச ஒரு தடவை கூட மீறினதே இல்ல, தெரியுமா உனக்கு? அப்படிப்பட்ட பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்ட நீ. அம்மா, நீ என்கிட்ட கேட்ட இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமான. அப்பா என்கிட்ட கேட்டாரு, இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமான. அது பத்தாதுன்னு மாமாவும் கேட்டாரு, இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டமான. இதே கேள்விய ஒரு தடவை நீங்க மானசி கிட்ட கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். மானசிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. இவ்வளவு நாள நாம அம்மா இல்லாத பொண்ணுன்னு பரிதாபப்பட்டோமா? நாம காட்டுனது பாசமே இல்லையா? மானசி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க நீங்க முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா அம்மா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த நிலைமை வராம இருந்திருக்கும். சீக்கிரம் வாடி போலாம். எங்க போறது? உங்க யாருக்கும் புரியவே இல்லையா? நான் போற இடத்துல சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்து போகணும். ஏண்டி அப்படி சொல்ற? நீ போறதும் அத்தை வீட்டுக்கு தானே? அது என் அத்தை வீடு கிடையாது, ஜெயிலு. மானசி, பயமா இருக்கு. என்னாச்சு? சின்ன வயசுல இருந்து என் அத்தை, மாமா, சைத்தன்யா எல்லாரும் என் மேல பரிதாபப்படுறாங்க. அதனாலதான் என் மேல பரிதாபப்படுறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது. அழுவாதம்மா. நம்ம வீட்ல எப்ப சாமி கும்பிட்டாலும் அவ கையால விளக்கேத்த வச்சேன். நம்ம வீட்ல என்ன நல்லது நடந்தாலும் அவ கையால ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அவளுக்கு எந்த ஒரு கெடுதலும் ஆகக்கூடாதுன்னு வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. அவ ஏன் வயித்துல பிறந்தா நல்லா இருக்கும்னு நான் இப்ப வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாதுடா. நான் தான் அவளுக்கு அம்மான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட பாசத்தை எப்படிடா அவளால பரிதாபமா பார்க்க முடிஞ்சது? சூப்பர் மாமா, சொன்னதை செஞ்சிட்டீங்க. அண்ணே, நீ உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிம்மா, வந்துடுறேன். யார் மாமா? தங்கச்சி சுகுணா. திரும்பவும் என்ன மாமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வணக்கம்ண்ணா. என்ன ஏழுமலை, எப்படி இருக்க? உட்காருங்க. ஊருக்குள்ள நல்ல கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த நம்ம அண்ணனை இன்னைக்கு இந்த நிலைமையில இப்படி பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு பொண்ணு கல்யாணம் நின்னு போனா எப்படி இருக்கும்? நீ எதுக்கு கவலைப்படாதடா. நம்ம சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்டுப்பாங்கடா. சமாதானம் பேசுவோம். மாமா, நம்ம நினைச்சதை இவங்க நடத்த விட மாட்டாங்க போல் இருக்கு. நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். தப்பில்லையா, மாமாவோட தான்.
சாஃப்ட்வேர் மாப்பிளன்னு பின்னாடியே சுத்திட்டு இருந்தனால தான் அவன் இந்த வேலையை பார்த்துட்டான். நடந்தது நல்லதுக்கு தான். இந்த கல்யாணமும் நின்றுச்சு. நீ அமைதியா இருற ஏழுமலை. இந்த கல்யாணம் நடக்காத. ஏன்டா கல்யாணம் நடக்காது? இத பாரு ஏழுமலை, நீ அப்படி பேசுறது தப்பு. இங்க பாருங்கப்பா, மாப்பிள்ளையே கல்யாணம் வேணானதுக்கு அப்புறம் நான் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். இதை விட நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா பார்த்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன். நீ என்னடா பேசுற? நீ ஊன்னு சொல்லு மாமா. நல்ல மாப்பிளைய நான் பார்த்து கூட்டிட்டு வரேன். சாஃப்ட்வேர் மாப்பிள்ள தான் நம்ம வீட்லயே இருக்கிறான்ல. வாய முறா. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க பெரிய மனுஷங்களா, என் பேச்ச கேளுங்க. சதா எனக்கு அண்ணன், மானசி எனக்கு பொண்ணு, ராமண்ணன் நமக்கு அப்பா மாதிரி. அதனால இந்த கல்யாணம் நடக்கணும். என்னானாலும் சரி இந்த கல்யாணத்தை நடத்துவேன். அவ்வளவுதான். ஆமா, கல்யாணம் நடத்தணும். இந்த கல்யாணம் நடக்காது. மாமா எழுதுரு மாமா. இந்த சம்பவம் வேணா ஒண்ணு வேணாம். மாமா என்னடா இந்த ஏழுமலை மூளைய துபாயிலே விட்டுட்டு வந்துட்டானா? கூப்பிட கூட்டிட்டு போறான். நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், அவன் பாட்டு கூட்டிட்டு போறான். தானே டேய் சைத்தன்யா, இன்னும் எவ்வளோடா குடிக்க போற? போது நிறுத்துடா. என் அம்மாவுக்கு மானசினா ரொம்ப பிடிக்கும்டா. எங்க அம்மாவுக்கு பிடிக்குங்கிறதுனால தான் எனக்கும் பிடிக்கும்டா. தெரியும்டா. அப்படிப்பட்டவளுக்கு நாங்க எத்தனை நாளா காட்டினது, இதுக்கப்புறம் காட்ட போறது பரிதாபம்னா எப்படிடா? எங்களது பாசமே இல்லைங்கிறா. எனக்கு ஒண்ணும் புரியலடா. ஆக்சுவலி மானசி கிட்ட கோவப்படுறதா இல்ல பரிதாபப்படுறதான்னு தெரியலடா. டேய், நீ ஏன் மானசிக்கு புரியுற மாதிரி சொல்லலடா? என்னன்னு சொல்றதுடா? இத்தனை நாளா மானசி என் மேல வச்சிருந்த பாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறான்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா இப்ப அதே மானசி மனசு விட்டு பேசும்போது கஷ்டமா இருக்குடா. என்னால முடியல. வந்துட்டியாமா? ஹாய். இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட கருணை இருக்க மாட்டேங்குது. சின்ன வயசுலயே உன் அம்மா இறந்து போயிட்டா. இப்ப பாரு, கல்யாணத்தையும் இந்த மாதிரி நிறுத்திட்டான். அந்த கடவுள் ஏமா உனக்கு மட்டும் இப்படி பண்றான்? ஆமா பாட்டி, உண்மை தெரிஞ்சதுனால கடவுள் கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு அனுப்புறாரு. இதெல்லாம் பத்தி யோசிச்சு நீ உடம்ப கெடுத்துக்காத, சரியா? சரி. அவளை வம்பு கிழக்காதீங்க. கல்யாணம் நின்னு போன கோவத்துல இருக்கா, ஊசி போட்டாலும் போட்டுருவா. மானசி, இப்பதான் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வந்துச்சு. ஹெல்த் ஆபீசர் இந்த வீக்கெண்ட்ல செமினார் வச்சிருக்காரு. அத நீங்க 2 பேரும் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சதுல அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே மேம்.